வேலை செய்வேன். நான் தான் கிளீனர். நைஸ் ஜாப். திடீர்னு மிஸ்டர் ஃபிளக்சர் காணாம போனப்போ அவர் வர வரைக்கும் இங்க இருக்கிற பொருட்களை தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் எதையுமே தொடல. இனி நான் மேலும் தொட மாட்டேன். அதெல்லாம் என்னோட வேலை இல்ல. ஓ, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அநேகமா அந்த சூனியக்காரி தான் அவரை கடத்திருக்கா. அந்த ஆள் திரும்ப வர முடியாது. அவ விடவே மாட்டா. அவசரமா ஏதாவது பண்ணி அந்த சூனியக்காரி கண்ட நீங்க மாட்டீங்க, அப்புறம் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். இங்க வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க சும்மா தான் சுத்தி பார்க்க வந்தோம். ரோஸ்மேன், கிளம்புறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? என்னப்பா இது? அந்த கேள்வி இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. கிளீனிங் இங்க இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். ரோஸ்மேண்ட் அவங்க காணாம போயிட்டாங்க. என்னது, அவங்களும் காணாம போயிட்டாங்களா? அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிருக்கும். அந்த சாஸ்திரஸ் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நீங்களும் காணாம போயிடுவீங்க. ஓ, என்னோட மேஜிக் அண்டர் பேண்ட்ஸ். அச்சோ, என்ன ஆகும்? எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா அமைதியா இருக்கீங்களா? நான் உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். டிராப், சும்மா பதட்டப்படாம க்ளூவை தேடுற வழியை பாரு. நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். யாரு ரோஸ்மின்ட்ட கொண்டு போனாங்களோ அவங்க இந்த வழியா தான் போயிருக்கணும். ஏன்னா இங்க நிறைய பொருள் உடைஞ்சிருக்கு. கொஞ்சம் இங்க பாருங்க. இது மேப் ஆச்சே. ஸ்வாம்புக்கு போறதுக்கான மேப் ஆச்சே. ரோஸ்மேண்ட் அந்த மேப்பை வரையறதுக்குள்ள எங்கேயோ கடத்தி வச்சிருக்காங்க, எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. இந்த மேப் நமக்கு நிச்சயமா சாஸ்திரஸ் இருக்கிற வழியை காட்டும். சரி, உன்னால ஒரு ஸ்வாம்ப் போட்டு ஓட்ட முடியும்ல? கண்டிப்பா, அது என்னால முடியும். அந்த சாஸ்திரஸோட மோதிரது ரொம்ப தப்பான காரியம். அத உங்ககிட்ட சொல்லிட்ட, ஜாக்கிரதை. இல்ல டிராப், ரோஸ்மெண்ட்டுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது. அவங்கள அப்படியே விட்டுற முடியாது. ஓகே, அப்ப தைரியமா செயல்படலாம். அந்த சூனியக்காரிக்கு ஒரு சரியான படத்தை கத்து கொடுப்போம். டிராப், எல்லாரும் ஏறிட்டீங்கல்ல, அப்ப நம்ம கிளம்பலாம். அந்த பக்கமா போலாம். அது ஷார்ட்கட் நினைக்கிறேன். ஆமா, என்னது? பள்ளியா இருக்கலாம். ஆமா, இது காட்டுப்பள்ளியா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் கொஞ்சம் பதட்டப்படாம அமைதியா இருங்க. பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏய், போட் எதுக்கு நிறுத்துனீங்க? அங்க ஒரு மரக்கட்டை விழுந்திருக்கு போல இருக்கு. நான் எடுத்து போடுறேன், இருங்க. பாத்தீங்கல்ல, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத பிக் பாய். ஏய் ஏய் ஏய், முடிஞ்ச இந்த பக்கம் வா. நான் எங்க இருக்கேன், இங்க வா. பென், பார்த்து ஜாக்கிரதை. நான் இந்த ஸ்வாம்புக்குள்ள மறுபடியும் போகவே மாட்டேன். ஓ மை காட். எஸ், நல்ல வேலை பண்ணீங்க அங்கிள் சீஃப். கண்டிப்பா, நான் அதை தான் செய்யணும்னு நினைச்சேன். எல்லாரும் கவனமா கோவமா இருக்கிற மாதிரி நடிங்க. நாம சாதிச்சிட்டோம். முதலையே நம்ம பயமுறுத்திட்டோம். அங்க யார் வந்திருக்காங்க? என்ன இத கிழவி இவ்வளவு வேகமா ஓட முடியலையே? உன்னை விடவே மாட்டேன். என்னோட அண்டர் பேண்ட்ஸோட மேஜிக் பவர் உனக்கு தெரியாது. அவ சில கால் தடங்களை விட்டுட்டு போயிருக்கா.
சோ அவளை ஈஸியா ட்ராக் பண்ண முடியல. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஐடியா தான். கொஞ்சம் சீக்கிரம் வேகமா போங்க, சீக்கிரம் போங்க. அவங்க நம்மள ஓவர்டேக் பண்ண கூடாது. அதுக்கு முன்னாடி அது என் கைக்கு கிடைச்சாகணும். ஆலினால் அழகுராஜா தன்னோட கேரியர்ல பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான். இந்த காட்டுக்குள்ள எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. நம்ம சரியான ட்ராக்ல தான் வந்துட்டு இருக்கோம். வரும்போது அப்படியே கொஞ்சம் சாண்ட்விச்சையும் பேக் பண்ணிருக்கலாம்ல. இல்ல கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? சரி, ஓகே ஓகே. வர வழியில அங்க ஒரு ஆப்பிள் ட்ரீயை பார்த்த மாதிரி இருந்தது, பார்த்துட்டு வரேன். ஜாக்கிரதையா போங்க ட்ராப். கவலைப்படாத, நான் தேடுற விஷயம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வந்துடுறேன். நான் எங்க இருக்கேன்? ஒண்ணு இல்ல ட்ராப், அது புதக்குழி. கைத்த நல்லா பிடிச்சுக்கோ. இழுங்க. ஓ கைஸ், அத பார்த்தா ஒரு ஸ்டம் மாதிரி தெரியல. ஓ ஸ்பிளிட் ஸ்டம்ஸ். நம்ம எல்லாருமே ஸ்டாம்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஓ எஸ். ஓ எல்லாரும் இப்படி வாங்க. அது இருக்காத சாசரஸ். ஜாக்கிரதை ட்ராப். இந்த இடத்துல ஆபத்தான பயங்கரமான விஷயங்கள் நிறைய புதைஞ்சிருக்கு தெரியுமா? ஆமா, முதலைகள், சதுப்பு நிலம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா ஆமா. உண்மையை சொல்லனா அது ஒண்ணு ஒரு சாசரஸ் இல்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ரோஸ்மேன், ஓ ரோஸ்மேன், உங்களுக்கு ஒண்ணு ஆகலை, நல்லா தானே இருக்கீங்க? என்ன சீக்கிரம் காப்பாத்துங்க அழகுராஜா. என்ன உடனே இங்க இருந்து வெளியே கூட்டு போங்க. ஒரு நிமிஷம். ரோஸ்மெண்ட் தான் அப்போ சாசரஸா? இப்போ அவங்க தான் திடீர்னு காணாம போயிட்டாங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. இல்ல அது யாரா இருப்பாங்கன்னு எனக்கு இப்ப ஐடியா கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த கூண்டுக்குள்ள இருந்து உங்களை வெளியே எடுக்கணும். அங்க பாருங்க, உங்க பின்னாடி பாருங்க. டியா, பென், நீ ரோஸ்மெண்ட்டை கவனிச்சுக்க. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீ என்னோட அண்டர் பேண்ட்ஸை எங்கேயாவது பாத்தியா? டேய், அங்கே இல்ல. என்கிட்ட வராத சொல்லிட்டேன். அப்படி நீ மட்டும் வந்து நான் சபிச்சிருவேன். நீ எதுவும் செய்ய மாட்ட. எனக்கு தெரியும் நீ யாருன்னு. உன்னால எதுவும் செய்யவே முடியாது. நீ ஒரு சாசரச இல்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. நீ மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். இந்த சாசரஸோட ஃபேஸ பாத்தியா? இது பார்க்கிறதுக்கு கார்னிவல் மாஸ்க் மாதிரியே இல்ல. இல்ல, இது உண்மையிலேயே கார்னிவல் மாஸ்க் தான். சரிதானே டீபர்டோ ஃப்ளெச்சர்? போலீஸ் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. Thank you, பெஞ்சமின். நீதான் சாசரஸ் மாதிரி நடிச்சிருக்கல்ல. நீ காணாம போனதுக்கு நீதான் காரணமாயிருக்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. சாதாரணமா இந்த ஸ்லீப்பர் டவுன்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, உன்னோட அந்த போரிங் ஹெட்லைன்ஸ் நாங்க பார்த்தோம். அந்த ஸ்டோரிய நான் தான் எழுதினேன். நீ தான் அந்த மேப்பை திருடி இருக்க. அதுக்கு முன்னாடி ரோஸ்மெண்டோட புக்க திருடி இருக்க. நாங்க இங்க வராம தடுத்திருக்க. ஏன்னா நீ எங்க கிட்ட மாட்டிப்பல்ல. அதனால தான் ரோஸ்மெண்ட்டை நான் கடத்திட்டு வந்துட்டேன். எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். சோ சாரி. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மிஸ்டர். இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட. ஓகே, பெரிய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆனா இன்னொரு கேள்விக்கு பதில் கிடைக்கலையே. எங்க என்னோட லக்கி அண்டர் பேண்ட்ஸ்? அதெல்லாம் என்ன கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னா அது உன்கிட்ட இல்லையா? அப்போ அது எங்க இருக்கு? அப்படின்னா இது இவ்வளவு நேரம் என் தலையில தான் இருந்துச்சா? அப்படி போடு, எனக்கு இது கிடைச்சிருச்சுப்பா. ஆனா நீங்க எதுக்காக இவங்களோட பேரை முதல்ல சொன்னீங்க? நீங்களே டைரக்டா தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. கண்டிப்பா. சாசரஸ்ன்றது நீ உருவாக்குன ஒரு கட்டுக்கதை தான். அதை நான் செய்யணும்னு நினைச்ச, ஆனா நீ முந்திக்கிட்ட. யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே இந்த சாசரஸ் இருக்குன்னு சொல்லி நான் பிராட்காஸ்ட் பண்ணிருந்தேன்னா அதை ஜனங்க நம்பிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு கோமாளி ஆயிடுவேன். எதையாவது செஞ்சு உங்க எல்லாருமே முட்டாளாக்கலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
எனக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் இருந்துச்சு. ரிப்போர்ட்டர் இந்த நியூ மாவ் சிட்டி. சுவாரஸ்யமான விஷயங்கள் எது நடந்தாலும் அதை நான் தான் சொல்லணும்னு நினைச்சேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது சொல்லணும். ஓ அப்படின்னு யார் சொன்னாங்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க எல்லாரையும் முட்டாளாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியா? தேவையில்லாம எல்லாரையும் அலைய வச்சுட்ட. இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் என்கிட்ட பல பேர் சொல்லிருக்காங்க. வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு பாயோல ஒரு கதை நடந்திருக்கு. அததான் இப்ப நம்ம பார்க்கறோம். நிச்சயமா இத நியூஸ் எடிட்டர் ரொம்ப சுவாரஸ்யமா பிரசன்ட் பண்ண போறாரு. ஏய் சாலி, சே சீஸ். இப்ப நீங்க பாக்குறது சாலி ராஸ்மெண்ட். அவங்க ஒரு சாசரச கண்டுபிடிக்க போயிருந்தாங்க. கடைசில அவங்க நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? கடைசில பேட் லக் ஆயிடுச்சு. நம்ம ஆளினால் அழகுராஜாக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பெருமை எனக்கு மட்டும் சேராது, என் ஒட்டுமொத்த டீமுக்காகவும் இதை நான் அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்ப ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. சாசரஸ்ங்கிறது வேற யாரும் இல்ல, லெஜெண்ட். சோ பயப்படுற அளவுக்கு அதுல ஒண்ணு இல்ல, ஃபேக் தான். ஃபேக்கா? ஒரு புதிய கரியனை தோர்த்துட்டு வரா. இப்போ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணா என்ன காப்பாத்தணும்.